என்னையின் புருஷன் சிறுகதை. ஆசிரியர் வியாஜி அவர்கள். எதுவுமே இன்னும் சரியாக குதிர்ந்த பாடில்லை. முதலில் குடியிருக்க வீடே சரியானபடி அகப்படவில்லை. ஏதோ அவசரத்துக்கு முதலில் இருக்கட்டும் என்றுதான் அந்த வீட்டை ஏற்பாடு செய்தான் மூர்த்தி. மாற்றலாகி வந்த இடத்தில் காரியாலய வேலையை கிரகித்து கொள்ளும் கவலையோடு இந்த வீட்டு நிர்வாக பிரச்சனையும் சேர்ந்து கொண்டது மூர்த்திக்கு. கையோடு கொண்டு வந்த அத்தியாவசிய வீட்டு சாமான்களை தவிர ரயில் மூலமாக அனுப்பிய மற்றவை எல்லாம் இன்னும் வந்து சேர்ந்தபாடு இல்லை. லலிதாவுக்கு அதே பெரிய கவலையாக போய்விட்டது. ஒவ்வொரு நாளும் சாமான்களை நினைவுபடுத்தி நச்சரித்து வந்தாள். அன்றைக்கு கூட கேட்டுவிட்டுத்தான் வந்தான் மூர்த்தி. இவை எல்லாவற்றையும் விட பெரிய தலைவலியாக இருந்தது வீட்டு வேலைக்காரி கிடைக்கும் நிலைமை. அந்த ஊரில் சரியானபடி வீட்டு வேலை செய்வதற்கு வேலைக்காரிகளை கிடைக்க மாட்டார்கள் என்ற செய்தியை ஆரம்பத்திலேயே சேகரித்து கணவனிடம் சொன்னாள் லலிதா. ஏன் அதையும் இழுத்து வைத்துக் கொண்டு என்னையே செய்ய சொல்கிறாயாக்கும் என்று எரிந்து விழுந்தான் மூர்த்தி. வந்த 20 நாட்களிலேயே 2 வேலைக்காரிகள் வந்து போய்விட்டார்கள். என்ன குறை இவர்களுக்கு? 2 வேலை காப்பி, தாராளமான மிச்ச மீதி, இவைகளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நல்லதுக்கு காலம் இல்லை இது என்று அழுத்து கொண்டாள் லலிதா. கடந்த 2 நாட்களாக வேலைக்காரி இல்லாமலே தான் காரியங்கள் நடந்தன. 3ஆம் நாள் மாலை புது வேலைக்காரி ஒருத்தி பாத்திரம் தேய்த்து கொண்டிருப்பதை பார்த்தான் மூர்த்தி. ஏது புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, இவளை எங்கிருந்து பிடித்தாய்? நான் எங்கேயும் வலை போட்டு பிடிக்கவில்லை. அவளாகவே கும்பிட போன தெய்வம் போல குறுக்கே வந்த மாதிரி இன்னைக்கு காலம் வர நீங்க ஆபீஸுக்கு போனப்புறம் கேட்டுக்கொண்டு வந்தாள். யாரோ சொன்னார்களாம் இங்கே வேலைக்காரி வேணும் என்று. சரிதான். இவள் எத்தனை நாளைக்கோ? பேசாமல் இருங்கோ, உங்க கண்ணே பட்டுவிடும் போலிருக்கே. அவள் காதல எங்கேயாவது விழுந்து வைக்க போறத எனக்கு தெரியும். நான் படுற அவஸ்தை. அந்த புது வேலைக்காரி சின்னி வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. லலிதா சற்றே நிம்மதியாக பெருமூச்சு விட்டு அந்த திருப்தியை மூர்த்தியுடன் பகிர்ந்து கொண்டாள். இரு அதற்குள் அவசரப்படாத. இந்த வாரம் முழுவதும் பார்த்து கொண்டு அப்புறமாக வேண்டுமானால் சந்தோஷப்படு என்றான் மூர்த்தி. 5ஆம் நாள் மாலை ஆபீஸிலிருந்து திரும்பிய மூர்த்தி குழாயடியில் பாத்திரங்களை லலிதா தேய்த்து கொண்டிருப்பதை கண்டான். என்ன ஆச்சரியமாயிருக்கிறதோ என்று நிமிர்ந்தாள் லலிதா. இல்லையே, எனக்கு ஆச்சரியமே இல்லையே. நான் எதிர்பார்த்தது தானே என்றான் மூர்த்தி அமைதியாக. சின்னி பெரிய வாயாடியாம். அவளை தெரியாமல் வேலைக்கு வைத்து கொண்டு விட்டதை பற்றி அக்கம் பக்கத்தில் வேறு எச்சரித்தார்களாம். அதற்கேற்ற மாதிரி அந்த பாத்திரங்களை சரியாக தேய்க்கவில்லை என்று லலிதா சொன்னதற்கு பெரிய சண்டைக்கு வந்து விட்டாளாம் சின்னி. இதைவிட எவ அம்மா துலக்குவா? அதுதான் உன்கிட்ட யாருமே நிலைக்கிறதில்ல. அப்பவே அந்த செல்லூராள் சொன்னா. நான் தான் கேட்டுக்காம போட்டேன் என்று லலிதா மீதே அபாண்டமாக பேச ஆரம்பித்து விட்டாளாம். சரிதான், விடு கழுதிய போகட்டும். அத்தோடு போனா பரவாயில்லை. மத்தியானம் வந்து நான் வேலை செய்ததற்கு சம்பளம் கொடுன்னு வந்து நிற்கிறாள். நான் போனால் போறது என்று 1 ரூபாயை கொடுத்தால் விசிறி எறிந்து விட்டு போகிறாள். அவதான் வாயாடினா. அவ புருஷன் வேறு பெரிய ரவுடியாம். எல்லோரும் சொன்னார்கள். அவள் போன வேகத்தை பார்த்தா எனக்கு என்னவோ பயமா இருக்கு. மறுநாள் பிற்பகல் சற்று சீக்கிரமாகவே ஆபீஸில் இருந்து வந்து விட்டான் மூர்த்தி. வீட்டு வாசலில் வாராமல் கலைந்து பம் என்று எழும்பியிருந்த தலையும் லுங்கி வேட்டியுமாக ஒருவன் குந்தி உட்கார்ந்து கொண்டு பீடி ஒன்றை புகைத்து கொண்டு இருப்பது தெரிந்தது. மூர்த்தி வீட்டருகில் வந்ததும் அவன் பீடியை எரிந்துவிட்டு எழுந்திருந்து வணக்கங்க என்றான். மூர்த்தி பதிலுக்கு தலையை ஆட்டிவிட்டு உள்ளே போனான். உள்ளே லலிதா மிரண்ட நிலையில் இருந்தாள். மூர்த்தி வந்ததுமே பாத்தீங்களா, அவன் வந்து உட்கார்ந்திருக்கானே திண்ணையில என்றாள். எவன்? அவன்தான் அந்த சின்னியோட புருஷனாம். சண்டை பிடிக்கிறதுக்காகத்தான் வந்து இருக்கான் போலிருக்கு. இப்ப என்ன செய்யறது தெரியலையே. பார்த்தால் அசல் ரவுடி மாதிரி தான் இருக்கான். பேசாமல் ஒன்று செய்வோம் என்றான் மூர்த்தி. என்ன சொல்லுங்களேன். நான் இப்பத்தான் மேற்கு தெருவுல ஒரு வீடு பார்த்துட்டு வரேன். அடுத்த மாசம் அது காலியாகுமாம். நான் நமக்கு ஏற்பாடு பண்ணி அட்வான்ஸும் கொடுத்து விட்டு வந்து விடுறேன். அங்கே போற வரைக்கும் பேசாமல் இந்த சின்னியையே வைத்துக் கொள்வோமே. எதுக்கு வீணா அந்த முரடனோட தகராறு? சரி, அப்புறமா அந்த வீட்டுக்கும் அவளே வரணும் என்று சொன்னால்? மேற்கு தெரு இருக்கிற தூரத்துக்கெல்லாம் இவள் வரமாட்டாள். அப்படியே இருந்தாலும் அதை அப்புறமா பார்த்து கொள்ளலாம். மூர்த்தியும் லலிதாவும் மெதுவாக வெளியில் வந்தார்கள். மூர்த்தி தொண்டையை கனைத்து கொண்டான். என்ன சாமி, என்ன விஷயம்?
சின்னி என்ன செஞ்சது? சொல்லு சாமி என்றான் எடுத்த எடுப்பில் அந்த ஆள். பொல்லாத ஆள்தான் போல இருக்கிறது என்று நினைத்து கொண்டான் மூர்த்தி. வந்து என்று இழுத்தான். வந்து என்ன, போய் என்ன சாமி? இதே பேஜாரா போயிடுச்சு. அவ பேர்ல என்ன சாமி தப்பு என்று மறுபடியும் அடிக்க வருவது போல கேட்டான். அப்படி ஒன்றும் பெருசா இல்லையப்பா, போனா போகட்டும், அவளையே வர சொல்லு நாளையிலிருந்து என்றான் மூத்தியம். அதானே கேட்டேன் சாமி, மனுஷனுக்கு கொஞ்சமாவது நிம்மதி வேணாம்? எங்க போனாலும் இதே தகராறு தான் சாமி. இன்னைக்கு உங்களை கண்டுக்குன்னு போய் அவளை ரெண்டுல ஒன்ன பார்த்து படுறதுன்னு தான் வந்தேன். நீங்க திரும்பவும் அவளை வேலைக்கு வச்சுக்க வைங்கன்னு எதிர்பார்க்கலீங்க. மையாதானா? என்னமோ மகாலட்சுமி மாதிரி நம்ம அம்மா புண்ணியம் கட்டிக்கிடுச்சு. இனிமே எதனாச்சும் செஞ்சானா சொல்லு சாமி, அவ மென்னிய முறிச்சுட்டு மறு வேலைய பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு பவ்யமாக கும்பிடு போட்டு விட்டு போனான் சின்னையின் புருஷன். அடப்பாவமே, இவன் வந்தது இதுக்கா? பெண்டாட்டியை ஏன் நிறுத்தி விட்டீங்கன்னு சண்டை போட அளவா வந்திருக்கான் என்று நினைச்சேன். முன்னமையே தெரியாமல் போய்விட்டதே என்றாள் லலிதா. அவள் முகத்தில் அசடு வழிந்தது. ஒரு மாசம் அவளோட மல்லுக்கு நிக்கணும்னு உன் தலையில விதிச்சிருக்கே, அதை சொல்லு என்றான் மூர்த்தி. அன்பனவர்களே, வியாஜி அவர்கள் எழுதிய சின்னையின் புருஷன் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.